ஹலோ நண்பர்களே. உலகமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வாழவே பிடிக்கல. ஒரு பிரேக்கப் ஆன உடனே நம்ம மனசுல தோன்ற முதல் விஷயம் இதுதான். அந்த வலி எவ்வளவு கொடூரமானதுன்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒன்னு தெரியுமா? இந்த லவ் ஃபெயிலியர் ஒரு முடிவு கிடையாது. இது உங்களோட உண்மையான வாழ்க்கையோட ஆரம்பம். இன்னைக்கு நாம அந்த இருட்டான வலியிலிருந்து எப்படி சுலபமா வெளியே வரதுன்னு ஒரு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசியில உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு பவர்ஃபுல் போனஸ் டிப் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் விஷயம், உண்மையை ஏற்றுக்கொள்வது மற்றும் நோ கான்டாக்ட் ரூல். பிரேக்கட் ஆன உடனே பல பேர் செய்யற தப்பு திரும்ப திரும்ப அவங்களுக்கு கால் பண்றது, மெசேஜ் பண்றது, என்னை விட்டு போகாதன்னு கெஞ்சுறது. ப்ளீஸ் அதை இன்னையோட நிறுத்திருங்க. உங்க மேல அன்பே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் பிச்சை கேட்காதீங்க. முதல்ல அவங்க போயிட்டாங்கங்கிற உண்மையை அக்செப்ட் பண்ணுங்க. அழுக வருதா? ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமா அழுந்துருங்க. மனசுல இருக்கிற பாரமெல்லாம் அந்த கண்ணீர் வழியா வெளியே போகட்டும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவங்களுக்காக விழக்கூடாது. அவங்க நம்பரை பிளாக் பண்ணுங்க. எந்த தொடர்பும் வச்சுக்காதீங்க. இதுதான் நீங்க ஜெயிக்க போற முதல் படி. இரண்டாவது விஷயம், பழைய ஞாபகங்களை அழிப்பது. போனை எடுத்தாலே அவங்க போட்டோ, அவங்க அனுப்பின மெசேஜ், சேர்ந்து எடுத்த செல்ஃபி, இதையெல்லாம் போன்ல வச்சுக்கிட்டு உங்களால ஒருபோதும் மூவ் ஆன் ஆக முடியாது. உடனே கேலரிய ஓபன் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. அவங்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப்ப போய் ஸ்டாக் பண்றது நிறுத்துங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா, யார் கூட பேசுறாங்கன்னு பாக்குறது உங்களை நீங்களே கத்தியால குத்திக்கிறதுக்கு சமம். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் காலப்போக்குல மனசு விட்டும் மறைஞ்சிடும். சோ கட் ஆர் த கனெக்ஷன்ஸ். மூணாவது விஷயம், உங்களுக்கான மதிப்பை உணருங்கள். ஒருத்தங்க உங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு உங்களோட அருமை புரியலன்னு அர்த்தம். நான் அவ்ளோ மோசமா, நான் அழகா இல்லையான்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. இந்த உலகத்துல உங்கள மாதிரி இன்னொரு ஆள் கிடையாது. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். கண்ணாடிய பார்த்து சொல்லுங்க, எனக்கு நானே போதும், என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்னு. உங்களை நீங்களே காதலிக்க ஆரம்பிக்கும்போது யாருடைய பிரிவும் உங்களை பாதிக்காது. நான்காவது விஷயம், வலியே கோவமா மாத்தி ஜெயிக்கணும். பிரேக்கப் வலியை விட பெரிய மோட்டிவேஷன் இந்த உலகத்துல கிடையாது. அந்த வலிய சும்மா ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்றதுக்கு பதிலா உங்களை நீங்களே செதுக்க பயன்படுத்துங்க. ஜிம்முக்கு போங்க, உடம்ப ஃபிட்டா மாத்துங்க, புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கோங்க. உங்க கெரியர்ல அல்லது பிசினஸ்ல முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களை வேணான்னு போனவங்க நாளைக்கு உங்களை பார்த்து இவனை போய் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ் ஆகி காட்டுங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுதான் சிறந்த பழிவாங்கல். ஐந்தாவது விஷயம், சோக பாட்டு கேட்பதை நிறுத்துங்கள். நிறைய பேர் பிரேக்கப் ஆன உடனே ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, அனிருத்னு எல்லா சோக பாட்டையும் பிளேலிஸ்ட்ல போட்டு லூப்ல கேட்பாங்க. இத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்க சோக பாட்டு கேட்க கேட்க அந்த டிப்ரெஷன் உங்களை விட்டு போகவே போகாது. இனிமே சோக பாட்டை நிறுத்திட்டு ஹை எனர்ஜி, மோட்டிவேஷனல் பாட்டுகளை கேளுங்க. உங்க வைப் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் செட்டும் பாசிட்டிவா மாறிடும். உங்களை நேசிக்கிற நல்ல நண்பர்கள் கூட பேசுங்க. குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்க. இப்போ நம்ம வீடியோவோட போனஸ் டிப்ஸான காலம்தான் சிறந்த மருந்து. ஒரு காயம் பட்டா அது ஆறுறதுக்கு எப்படி கொஞ்சம் டைம் ஆகுமோ அதே மாதிரிதான் மனக்காயமும். உடனே எல்லாம் சரியாகிடும்னு எதிர்பார்க்காதீங்க. 1 மாசம், ஏன் 6 மாசம் கூட ஆகலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் காலையில நீங்க முழிக்கும்போது அவங்க ஞாபகம் துளி கூட உங்களுக்கு வராது. அந்த நாள் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. நண்பர்களே, லவ் ஃபெயிலியர் ஒரு எண்ட் கார்டு கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட இன்டர்வல் பிளாக். இனிமேதான் மெயின் பிக்சர் ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே கஷ்டப்படுற உங்க சிங்கிள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பிரேக்கப்ல இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.